போயா, வெளிய போயா. என்ன ஓவரா பேசுற? மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு நீ பேசலாமா? இல்ல பணம் வாங்குற நேரத்துல மனம் மரியாதை எல்லாம் மறந்துட்டு போய் சொல்லி உங்க பொண்ணை என்னோட கழுத்துல கட்டி விட்டீங்களே, அப்ப உங்களுக்கு தனியா மான மரியாதை இருந்துச்சா? என்ன இருந்தாலும் கொஞ்சம் உள்ள போய் பேசிக்கலாம் மாப்பெல். வேண்டாம்டா, இவங்கள உள்ளே விட்டுறாதீங்க. இதான் சாக்குன்னு நம்ம வெளியே அனுப்பிட்டு இவங்க 3 பேரும் உள்ள உட்கார்ந்துக்குவாங்க. வீட்டு பிரச்சனைய எதுக்கா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போனோம்? வாங்க எல்லாரும் உள்ள போய் பேசலாம். முடிஞ்ச எல்லா வழியையும் முயற்சி பண்ணி பாக்குறியா? எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு தான் ஒரே முயற்சியா? நீ பண்ண துரோகம்லாம் நான் சாக்குற வரைக்கும் மறக்க மாட்டேன்டி. நினைச்சாலே மனசு முழுக்க வலிக்குது. ஒரே நாள்ல எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு எப்படி நினைச்ச? டேய், நீ நிஜமாவே மனுஷதானா இல்ல எங்க ஒண்ணு செஞ்சு இங்க அனுப்பி வச்சாங்களா? என்ன ஜென்மண்டி நீ? போய் முழுக்க முழுக்க போய் தலையிலிருந்து கால் வரை எல்லாமே போய்தான். நான் போற வீடு, கடை, எல்லா இடத்துக்கும் பின்னாடியே வந்து என்ன எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணணும்னு உனக்கே தெரியும். போன வாரம் எனக்கு செத்து போயிடலாம்னு சூட தோணிச்சுடி. என் குடும்பத்தை நினைச்சுதான் அந்த முடிவை மாத்திக்கிட்டேன். அந்த அளவுக்கு என்ன பாடா படிச்சுட்ட? இம்புடு நாளா உன்னோட வாழ்ந்ததே எனக்கு இப்ப வருவருப்பா இருக்குடி. என் வீட்டு ஆளுங்களுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் பொடிச்சுக்கிட்டு வயத்திற்காம இருந்தேன். ஆனா இப்ப எல்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் நல்லவனா இருந்தா என்ன பிரயோஜனம்? போடி, உங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு போயிடு. இப்ப இப்போ நீ போகலன்னா என்னோட சாவுக்கு காரணம் நீ உங்க அப்பா அம்மாவும் நீ எழுதி வச்சிட்டு செத்துருவேன். இந்த தொல்லையிலிருந்து தப்பிக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். தேவைப்பட்டா நிஜமாவே செத்துருவேன். அம்மா போதுமா, நான் அனுபவிச்ச பண வேதனை எல்லாமே போதும். இப்ப முதல் தடவையா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் அப்பா, எனக்காக செய்வீங்களா? இவகிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. எனக்கு வேண்டாம், டைவர்ஸ் மட்டும் போதும். அப்படியே எல்லாம் பேசாதீங்க மாமா. என்ன மாமா இது? என் பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு இவ்வளவு இலக்காரமா போயிருச்சா? நேத்து வரைக்கும் என்னோட வாழ்க்கை உங்க 3 பேருக்குமே இலக்காரமா இருந்துச்சே. என்னோட முடிவு டைவர்ஸ் தானப்பா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சும்மா டைவர்ஸ் சொல்றதுக்காக எங்க பொண்ண உங்களுக்கு கட்டி கொடுத்தோமா? அப்படி எல்லாம் விட மாட்டோம். சொத்து வித்தாவது இந்த கேஸை நாங்க நடத்துவோம். சொத்து விக்கிறதுக்கு உன்கிட்ட சொத்து இருக்கா? சொத்துக்கே வழி இல்லாம் உன் புருஷன் தான் எங்க கடையில வந்து வேலைக்கு சேர்ந்தாரு. அதெல்லாம் மறந்துட்டியா? டைவர்ஸ் நோட்டீஸ் உன் வீடு தேடி வரும். அதுல கையெழுத்து போட்டு கூடு. அதுக்கப்புறம் நீ உங்க அப்பா அம்மாவோட மாத்தி மாத்தி போய் சொல்லி சந்தோஷமா வாழு. இல்லன்னா வேற ஒருத்தனை பார்த்து அவனையும் ஏமாத்து. உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க, எங்க முடிவை நாங்க சொல்றோம். இனிமே மொத்த குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், அங்க இங்கன்னு அலைய போறதான். ஏமையிலே நீ வா, வாலாம். இன்னையோட உங்க குடும்ப நிம்மதி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. டைவர்ஸ் கேக்குறியா? டைவர்ஸ் வேண்டும்னா இத யூடியூப் பாய்ஸ்